இந்த காலைநேர பணித்தொழிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம். ஏனென்றால் தேவனிடம் சேர்கிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் வந்து தெளிவாக போட்டிருக்காரு. நீங்கள் எதை நீங்கள் அழுது ஜோம்னாலும் சரி, மன்றாடினாலும் சரி, என்னென்னலாம் பண்ணாலும் சரி, விசுவாசம் இல்லாத பண்ணுறீங்க அப்படின்னா விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது என்று பைபிளில் போட்டிருக்கு. அதேமாரி இந்த வசனத்துலேயும் போட்டிருக்கு, விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம மெயினாக என்ன பண்ணால் விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிற தேவன் நம்மளுக்கு பலன் கொடுப்பார் என்கிற அந்த இதுதான், அந்த எசன்ஸ், அந்த அந்த இன்க்ரீடியண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை வந்து பிரியப்படுத்த முடியும், ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் படுத்த முடியும். நீங்கள் அழுது ஜெபிக்கலாம்னா ஆண்டவர் எனக்கு இது செய்வார், நான் இதை செய்யும் பொழுது அவர் செய்வார், ஆண்டவர் நான் அழுது ஜெபமும் செய்வார். நீங்கள் அழுது முடிச்சுட்டு இது நடக்குமா, என்ன இவ்வளோ அழுறேன், ஆண்டவர் உண்மையிலே இருக்காரா என்ன, அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ஜெபம்லாம் கேன்சல் ஆயிரும், வேஸ்ட். திருப்பி முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு பதிலாக சூழ்நிலைகளை பார்த்தல்ல, சூழ்நிலைகள் தலைகீழ தான் இருக்கும். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் கர்த்தர். உங்களுக்கு முன்னால் சுனாமி மாதிரி புயல் போயிட்டு இருந்தாலும் அதை நிறுத்துகிறது கர்த்தர். அதனால் விசுவாசம் ஒன்று தான் அவரை பிரியப்படுத்துது. நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் அது பிரியப்படுத்துமா? இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய விசுவாசம் மட்டும்தான். சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கும், புயல் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வேலை தலைகீழ போகலாம், ஊழியங்கள் வேறு மாதிரி போகலாம், எல்லோரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். அதில் அந்த சூழ்நிலையை பார்த்தல என் தேவன் என்னை அழைத்திருக்கார், அவர் நடத்துவார், அவர் எனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கார், அதை செய்வார், என்னுடைய கப்பல் உடைந்து போகாது என்கிற அந்த விசுவாசத்தில் இருக்கும். நீங்கள் ஜோமனும் பொழுது ஆண்டோட விசுவாசமாய் தெனாவட்டான விசுவாசத்தில் இருக்கும் பொழுது, அந்த புயல் வரும்போது ஆண்டவர் என்ன தூங்கிட்டு இருந்தார், அவருக்கு தெரியும் இது ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் சூழ்நிலையை பார்த்து அதட்டினார், அமைதியில் இரு, அவ்வளோதான். சீஷர்கள் பயந்தாங்க, விசுவாசம் இல்லாமல் ஒரு பயம் வந்துச்சு. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. இந்த வாரத்தில் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை மாற்றிக்கிற கர்த்தருக்கு பயப்படுங்க, அவர் மேலே விசுவாசம் வைங்க. சூழ்நிலையை பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நீங்கள் வாயில் அறிக்கையிடாமல் இது மாறும், இந்த சுனாமி அமைதலாகும் என்று கட்டளையிடுங்க. கர்த்தர் அதை அப்படியே மாற்றிக்கிட்டு போகிறார். என்ன செஞ்சு ஜோமுறீங்களா? இலோ கேன்டேரி மெஹாகரமஷஹா. இதை பார்த்து ஜனங்கள் மீது உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரை, தைரியத்தின் ஆவியை கொடுத்ததற்காக நன்றி. என் தேவன் எனக்காக செய்வார் என்கிற ஒரு போல்ட்னஸை, ஒரு ஃபெய்த்தை, ஒரு தெனாவட்டான நம்பிக்கையை நீ கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரை. இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கலாம் நீங்கள் பெரியவர்கள். நீ வேலை பார்க்க ஸ்தலத்தில் சில பேருக்கு பயந்துட்டு இருக்கீங்க, அந்த பயம் உங்களை விட்டு மாறுவதாக. அவங்களை பார்க்கலும் உங்களில் இருக்கிறவர் கர்த்தர் பெரியவர். இந்த வேலையை கொடுத்தது கர்த்தருங்க, நீங்க இல்லை, நீங்களா போய் தேர்ந்தெடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், அவர் நடத்துவார். ஒரு வழி அடைத்தால் இன்னொரு பெரிய கதவை திறப்பார். விசுவாச பாதையில நடங்க. நாளைக்கு எந்த வாரமே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், காரியங்கள் மாறுதலாக முடியும், உங்க சூழ்நிலைகள் மாறும். இக்கும் ரஹாக்கர் அந்த ஆழ்த்தை நீ மெஹந்தரஷ் அழைத்த அழைப்பில் ஓடுங்க, விசுவாசமாய் ஓடிக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே வருகிற தடைகள் எல்லாத்தையும் ஏறி மிதித்து அந்த தடைகள் உங்களை உயர்த்துகிற ஒரு கல்லாய் மாறும். மூளை கல் தலை கல்லாய் மாறினது மாதிரி நீங்களும் மாறுவீர்கள். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஒளித்தின் ஸ்தானத்திலிருந்து நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தலைவலிகள், கழுத்து வலிகள் மாறுவதாக. ரிலீஸ் தட் அனாயிட்டிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஈகோ பஹாத்தரஷ். வருங்காலம் நிறைய டெஸ்டிமோனிஸை நீர் கேட்க வைத்ததற்காக நன்றி. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்தினார். ஷாலோம்.